நீங்கள் தீப ஒளியினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா அது மேல் நோக்கி எரியும். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கை மேலே மேலே உயரே உயரே போக வேண்டும். விளக்கேற்ற ஒருவர் வந்துவிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்களுடைய வாழ்க்கையை பல்வேறு செய்களால் விளங்கச் செய்வதற்கு ஒரு பெண்ணையே குத்துவிளக்குக்கு இணையாக போற்றி கொண்டாடக்கூடிய தேசம் மண் இந்த தமிழ் சமூகம். இந்த அற்புதமான புலர்காலை பொழுது புதிய விடியலில் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. பொதுவாக நாம் எந்த செயலை செய்தாலும் ஒரு தீப ஜோதியை ஏற்றி வழிபாடு செய்வதுதான் மரபு. இன்னும் உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத தேசத்தினுடைய பண்பாடே ஒளிவிளக்கை ஏற்றி உயர்ந்த வாழ்வுக்கு அடியெடுத்து வைப்பது. நீங்கள் தீப ஒளியினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா அது மேல் நோக்கி எரியும். அதனால்தான் நம்முடைய வாழ்க்கை மேலே மேலே உயரே உயரே போக வேண்டும். இன்னும் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி. திருமணமாகி பெண்கள் இல்லத்திற்குள் வருகின்ற போதே விளக்கேற்ற ஒருவர் வந்துவிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தங்களுடைய வாழ்க்கையை பல்வேறு செய்களால் விளங்கச் செய்வதற்கு ஒரு பெண்ணையே குத்துவிளக்குக்கு இணையாக போற்றி கொண்டாடக்கூடிய தேசம் மண் இந்த தமிழ் சமூகம். தினம் தினம் ஒரு தீபாவளி உண்டு. யாருக்காவது தெரியுமா? அந்த கட்டுரையில் அப்படி எழுதுகிறாங்க உரையாசிரியர்கள். இருள் கிழிந்து கதிரவன் தோன்றுவதுதான் தினசரி தீபாவளி. மாதம் தோறும் நம்முடைய மன அழுக்குகளை போக்கி ஒரு தீபாவளி வருகிறது, அதுதான் பௌர்ணமி. ஒட்டுமொத்த தீபச்சுடரின் நோக்கம். வருடத்திற்கு ஒரு முறை வருவது தீபாவளி. அது நரகாசுரன் வதைப்பு மட்டுமல்ல, நம் மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை கூட அகற்றுவது தான். ஆவலி அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா வரிசைப்படுத்துதல். நம்ம தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா வரிசையாக விளக்கு வச்சு வழிபடுவோம். கார்த்திகைக்கு இல்லந்தோறும் தீபம் ஏற்றுவோம். ஏன்னா தீப தரிசனம் பாவ விமோச்சனம், தீப தரிசனம் பாவ விமோச்சனம். இந்த பஞ்சபூத சேர்க்கைன்னு சொல்கிறோம்ல, அதனால தான் இன்றைக்கி நான் தொடங்கிய பாடலே தெரியும். வானாகி மண்ணாகி, கடவுள் எங்கடா இருக்கானா? அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கான். இந்த பஞ்சபூதம் எது? மண், விண், நீர், நெருப்பு, காற்று. நீங்கள் கோவில் குடமுழுக்கு தொடங்கி எந்த காரியங்களிலும் மனிதர்கள் மையப்படுத்துவது நீரும் நெருப்பும், நீரும் நெருப்பும். ஏன்? இப்போ என் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வரார் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவேன்? வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி விடுவேன். அப்போ தண்ணியினுடைய இயல்பு என்ன? அழுக்கை அகற்றும். இப்போ நான் போட்டிருக்க கணையாளிலையோ அல்லது இந்த செயின்லேயோ அல்லது இந்த பிரேஸ்லெட்லேயோ அதை உருவத்தை மாற்றி வேறு ஒரு பொருளாக மாற்றணும் அப்படின்னா நகைக்கடைக்கார்ட்ட கொடுத்தா அவர் உடனே பத்தர்கிட்ட கொண்டு போய் நெருப்பில் போட்டு இதை ஊதி உருக்குவார். நெருப்பில் பட 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 என்ன ஆகும்? தங்கத்தினுடைய அழுக்கு பொசுக்கப்பட்டு அது வேறு உருவமாக வரும். அப்போ நெருப்பினுடைய வேலை என்ன? அழுக்கை பொசுக்குவது. நீரினுடைய வேலை அழுக்கை அகற்றுவது. அதனால்தான் குடமுழுக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாகசாலையில் மையப்படுத்துறது நெருப்பு, நெருப்பு, தீபம். ஏன்னா நம் மனதில் உள்ள அழுக்குகளை அகற்றி, அதனால்தான் உங்களுக்கு பார்த்துருக்கீங்கன்னா 33, 27, 19, 7, 3, 1ன்னு வசதிப்படி வைத்து யாகசாலையில் நீரை மையப்படுத்துவாங்க. நெருப்பை தான் பிரதானப்படுத்தி குடமுழுக்கு நடைபெறும். அப்போ நெருப்புக்கு இவ்வளவு வலிமை உண்டான்னா நம்முடைய சமூகம் நெருப்பை இறைவனாக கொண்டாடிய சமூகம். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலை உங்களுக்கு தெரியுதுல்ல? நம்ம கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு பௌர்ணமிக்கு எல்லாரும் கிரிவலம் போகிறோமே, அந்த அண்ணாமலை தரிசனத்தில் மகோ உன்னதமான நாள் எது தெரியுமா? கார்த்திகை பெருவிழா, தீப தரிசனம். காலையில் சுவாமி சன்னதியில் பரணி தீபம் ஏற்றுவாங்க, மாலையில் மலையினுடைய உச்சியில் மகா தீபம் ஏற்றுவாங்க. அந்த மகா தீபத்தினுடைய நோக்கம் என்ன? ஆண்டுக்கு ஒரு முறை அதை ஏன் ஏற்றுகிறார்கள்?
இன்னும் சொல்லப்போனால் அது வாழ்க்கைக்கு மட்டும் வழிகாட்டக்கூடிய தீபம் அல்ல. அதில் உள்ள அந்த சாம்பல்லாம் இருக்குது பாருங்கள், சொக்கப்பான் கொளுத்துறதுன்னு முருகப்பெருமானுடைய சன்னிதானங்கள்லாம் அறுமுக கடவுள்கிட்டெல்லாம் அன்றைக்கி சொக்கப்பான் கொளுத்துவாங்க. அந்த சாம்பல் துகள்களை எடுத்து வயல்வெளிகளை தெளிப்பாங்க. ஏன்னா பாரத தேசமே விவசாயத்தை நம்பி இருக்கிறது. அந்த நிலங்கள் செழித்து வருவதற்கான அந்த துகள்கள் நெருப்பினுடைய உந்து சக்தின்னு எழுதுறோம். எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம நெருப்பை வழிபட்ட சமூகம். இன்னொன்று, நம்முடைய அண்டை மாநிலமான சபரிமலையில் மகர ஜோதிங்கிறோமே, அந்த ஜோதி தரிசனம் அப்படின்னா என்ன? இந்த பந்தளத்து மகாராஜாவினுடைய குழந்தையா ஐயப்பன் இருக்கின்ற காலத்தில் என்ன ஆபரணங்களெல்லாம் அணிவித்தாரோ அதை பொன்னாபரண பெட்டியில் எடுத்து வந்து அந்தி சாயக்கூடிய நேரத்திலே கருவறையை திறந்து மேல் சாந்தி அந்த ஆபரணங்களை அணிவித்து தூபதீபம் காட்டக்கூடிய அதே வேளையிலே பொன்னம்பலமேட்டிலே விண்ணச்சத்திர அளவு ஒரு தீபம் தானாக 3 முறை தோன்றி மறைகிறது. அப்போ வரக்கூடிய அந்த சரணகோஷத்தை கேட்டால் விண்ணையே முழங்கும். அப்போ தீபத்தை தெய்வமாக வழிபட்ட சமூகம் நம்முடைய சமூகம். இன்னும் சொல்கிறேன், தமிழ் சமூகம் எவ்வளவு தீபத்தோடு ஒற்றி இருக்கிறது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமானுடைய நோக்கமே இந்த தீப தரிசனம்தான். நீங்கள் வடலூர் போனவங்களுக்கும் சுத்த சன்மார்க்க சபையில் இருப்பவர்களுக்கும் அந்த தீபத்தை பார்ப்பது எவ்வளவு பேறு என்பதை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். ஏன் நம்முடைய மகான்கள் ஷீரடி பாபா போன்றவர்கள் தங்களுடைய சித்தினால் வெறும் தண்ணீரில் தீபத்தை ஏற்றி பலருடைய உள்ளத்தை ஈர்த்திருக்கிறார்கள் என்றால், தீபம் இந்த மண்ணில் இறை வழிபாட்டில் 2 கடந்திருக்கிறது. தீப தரிசனம், பாவ விமோச்சனம். மனிதர்களாகிய நாமும் நாள்தோறும் இல்லத்தில் நல்ல எண்ணெயில் விளக்கேற்றுவதை விட நல்ல எண்ணங்களால் விளக்கேற்றி தீபத்தை கொண்டாடுவோம், பாவத்தை போக்குவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.